பிஇ எம்பிஏ படிச்சுட்டு வேலைக்கு போகாமல் கேக் பண்ணிட்டு இருக்கேன்னு ரிலேஷன்ஸ் ஒரு சைடு, பிஇ படித்தாலும் பேக்கிங் தான், ஸோ நீ பிஇலாம் படிக்க வேண்டாம் செஃப்க்கு படி அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு சைடு. பேக்கிங் பண்ணுறது அவ்வளோ பெரிய குற்றமா? என்னதான் படித்தாலும் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்காக வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கேன். என்னோட பேஷனுக்காக தான் பேக்கிங்கை சூஸ் பண்ணேன். எனக்கு பேக்கிங் பிடிச்சிருக்கு, ஸோ நான் பேக்கிங் பண்ணுறேன். இதில் எல்லாரும் பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு சுத்தமாக புரியல. இது ஒரு சைடு இருந்தாலும் பேக்கிங் பண்ணுறது தான் நம்மளோட பேஷன்றனால ரொம்ப ஹாப்பியாக இந்த கேக்கை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். 1 kg ரோஸ் மில்க் கேக். இவ்வளோ ரெட் கலர் வேண்டான்னு கஸ்டமர்கிட்ட சொன்னேன், கேட்கல. எக்ஸாக்டாக அதே மாதிரி வேணும்னு கேட்டிருந்தாங்க. சாக்லேட் கனாஷில் தான் ரெட் கலர் ஆட் பண்ணியிருந்தேன். ஒரு நாள் தான் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே எடிபிளில் கேட்டிருந்தாங்க. எல்லாமே சாக்லேட்லேயும் ஃபாண்டன்ட்லேயும் தான் கவர் பண்ணியிருக்கேன், எக்ஸப்ட் ஸ்பைடர்மேன். இது கூடவே ஒயிட் சாக்லேட் மேக்ஸி பார் கேட்டிருந்தாங்க, அதையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். உங்கள் பையன் நேரில் வந்து அவ்வளோ ஹாப்பியாக ஃபீட்பேக் ஷேர் பண்ணியிருந்தான். தேங்க்யூ ஆண்டி, நான் செலிப்ரேட் பண்ணதுலேயே இதுதான் பெஸ்ட் பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக ஃபீட்பேக் சொல்லியிருந்தான். எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.